தமிழ்நாடு கடலோர பகுதியை நோக்கி வருகிறது வங்கக்கடல் காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழை எச்சரிக்கை. விழுப்புரம், கடலூர், புதுச்சேரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல மீனவர்களுக்கு தடை விதிப்பு. உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற குகேஷுக்கு திறந்தவெளி வாகனத்தில் அழைத்துச் சென்று பாராட்டு விழா. உலக அளவில் செஸ் போட்டியின் அடையாளமாக தமிழ்நாடு திகழ்வதாக விஸ்வநாதன் ஆனந்த் பாராட்டு. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு உத்வேகமாக குகேஷின் வெற்றி இருக்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் பாராட்டு. செஸ் வீரர்களை உருவாக்க ஹோம் ஆஃப் செஸ் என்ற சிறப்பு அகாடமி தொடங்கப்படும் என அறிவிப்பு. அதிமுக, பாஜக கூட்டணி குறித்து முடிவு செய்ய காலம் இருப்பதாக அண்ணாமலை கருத்து. பொறுத்திருந்து பாருங்கள் என்றும் பதில். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக வர வேண்டும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தல். பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் கட்டாய கல்யாணம் போல இருக்கும் என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பதில். இதுவரை 3 பேருக்கு நாக்கை பிளந்து டாட்டூ வரைந்துள்ள திருச்சியைச் சேர்ந்த ஹரிஹரன். அந்தரங்க பாகங்களிலும் டாட்டூ வரைந்து 50,000 ரூபாய் வரை வசூலித்தது விசாரணையில் அம்பலம். ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலைய பொறுப்பாளருக்கு ரயில்வே வாரியத்தின் உயரிய விருது அறிவிப்பு. கடந்த ஆண்டு பெருமழையின் போது ரயிலை சரியான நேரத்தில் நிறுத்தச் செய்து 800 பேரின் உயிரை காத்ததற்காக கௌரவம். சென்னை துறைமுகம் பகுதியில் பின்னோக்கி இயக்கிய போது கடலில் கவிழ்ந்த கார். உயிர் தப்பிய கடற்படை வீரருக்கு சிகிச்சை. ஓட்டுநரை தேடும் பணி தீவிரம். கேரளாவில் இருந்து கழிவுகளை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வருவதை தடுக்க நடவடிக்கை. புளியரை சோதனை சாவடியில் தீவிர சோதனைக்கு பிறகே தமிழ்நாட்டுக்குள் வாகனங்கள் அனுமதி. மக்களவையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதா அறிமுகம். எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பால் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையின் அடுத்த கட்டம் அதிபராட்சி முறைதான். திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி விமர்சனம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா அறிமுகத்தின் போது அவைக்கு வராத 20 பாஜக எம்பிக்கள். விளக்கம் பெற பாஜக தலைமை முடிவு. கடனை செலுத்தாத விஜய் மல்லையாவிடமிருந்து 14,131 கோடி ரூபாய் சொத்துகள் மீட்பு. நிரவ் மோடி உள்ளிட்டோரிடமிருந்தும் சேர்த்து 22,280 கோடி ரூபாய் சொத்துக்கள் மீட்கப்பட்டதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். பயணிகளின் வசதிக்காக புதிய செயலியை அறிமுகப்படுத்துகிறது ரயில்வே துறை. ரயில்வே தொடர்பான அனைத்து வகையான சேவைகளையும் பெற முடியும் என தகவல். விலைவாசி அடிப்படையில் 100 நாள் வேலை திட்ட ஊதியத்தை உயர்த்த வேண்டும். நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரை. மூன்றாவது டெஸ்டில் 260 ரன்களுக்கு முதல் இன்னிங்ஸை இழந்தது இந்திய அணி. 185 ரன்கள் கூடுதலாக பெற்ற நிலையில் மழையால் இரண்டாவது இன்னிங்ஸை ஆஸ்திரேலிய அணி தொடங்குவதில் தாமதம். வணக்கம், இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளின் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து வந்துள்ளது. இதன் காரணமாக சென்னையில் நேற்று காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இந்நிலையில் இரவு நேரத்தில் லேசான மழை பெய்தது. புறநகர் பகுதிகளான அம்பத்தூர், ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. இந்த சூழலில் வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளைக்குள் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழ்நாடு கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோல நாளை சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதியால் வங்கக்கடல் பகுதியில் மணிக்கு 45 கிலோமீட்டர் முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் கடலில் சூறைக்காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இதன் காரணமாக புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த விசைப்படகு மற்றும் அனைத்து நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என புதுக்கோட்டை மாவட்ட மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குநர் தெரிவித்துள்ளார். இதேபோல ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதி மீனவர்களும் இன்று கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விசைப்படகு மீனவர்கள் தங்களது விசைப்படகுகளை ஒன்றுக்கொண்டு இடைவெளி விட்டு நங்கூரமிட்டு பத்திரமாக நிறுத்த வேண்டும் என்றும் நாட்டு படகுகளை பாதுகாப்பாக கரையேற்றி வைத்துவிட வேண்டும் என்றும் மண்டபம் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் தொடர் மழையால் பல ஆயிரம் ஏக்கரில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு பகுதியில் பெய்த தொடர் மழையால் கண்டியூர் காளியம்மன் கோவில் தெருவில் மரகதம் என்பவரின் கூரை வீடு இடிந்து விழுந்தது. இதில் மரகதம் படுகாயமடைந்த நிலையில் அவரது 3 மகன்கள், 1 மகள் ஆகியோர் லேசான காயமடைந்தனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரத்தநாடு அருகே புலவன்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் சம்பா பயிர்கள் முற்றிலும் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. இதனால் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் முதல் 35,000 ரூபாய் வரை இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே வண்டிக்கோட்டம், வடவாதிக்குறிச்சி, நெம்மேலி, ஏத்தக்குடி, தலைமங்கலம் ஆகிய கிராமங்களில் மழை ஓய்ந்தும் வயல்களில் நீர் தேங்கியுள்ளது. இதனால் 1000 ஏக்கரில் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் ஹோம் ஆஃப் செஸ் என்ற சிறப்பு அகாடமி உருவாக்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் பங்கேற்க சென்ற உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு வழி நெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட காட்சிதான் இது. சிங்கப்பூரில் உலக செஸ் சாம்பியன்ஷிப்பில் வெற்றி பெற்று சாதனை படைத்த குகேஷுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதற்காக வாலாஜா சாலையில் இருந்து நிகழ்ச்சி நடைபெற்ற கலைவாணர் அரங்கம் வரை குகேஷ் திறந்தபடி வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்டார். மேடதாளத்துடன் அவருக்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. நடுகிலும் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் தேசிய கொடியுடன் குகேஷை உற்சாகமாக வரவேற்றனர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு ஒரு சைடு வந்து நம்மளுக்கும் அதே ஏஜ் தான், அது ஆனா நம்மளால அவ்வளவு சாதிக்க முடியலன்னு ஒரு சைடு கஷ்டமாவும் இருக்கு. பரவாயில்ல, அவங்க இந்த ஏஜ்லயே இவ்வளவு பெருசு அச்சீவ் பண்ணிருக்காங்க. இளம் வயதிலேயே சாதனை படைத்த குகேஷ் தங்களுக்கு முன் உதாரணமாக இருப்பதாக இதில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். 18வது வயதுல 18வது உலக செஸ் சாம்பியன் என்று உயர்ந்து நிற்கும் தம்பி குகேஷை பார்த்து ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாடும் இன்றைக்கு பெருமை கொள்கின்றது. உலக அளவில் செஸ்னா சென்னை, சென்னைனா செஸ் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகின்ற வகையில் தம்பி குகேஷுடைய சாதனை இன்றைக்கு அமைந்திருக்கின்றது. செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற குகேஷுக்கு பாராட்டு தெரிவிக்கும் விழாவில்தான் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இவ்வாறு பேசினார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஒட்டுமொத்த இந்தியாவையும் குகேஷ் திரும்பி பார்க்க வைத்திருப்பதாக கூறினார். குகேஷின் பெற்றோரின் அர்ப்பணிப்பை பாராட்டுவதாகவும் தெரிவித்தார். குகேஷின் சாதனையை தமிழ்நாட்டு மக்கள் தங்களின் வெற்றியாக கொண்டாடுவதாகவும் அவர் பேசினார். குகேஷின் வெற்றி தமிழ்நாட்டில் இனி பல கிராண்ட் மாஸ்டர்கள் உருவாக வழிவகுக்கும் என்றார். கிரிக்கெட் எப்படி பட்டித்தொட்டி எங்கும் இன்றைக்கு சென்று சென்றிருக்கிறதோ அதேபோல தம்பி குகேஷுடைய வெற்றி இன்றைக்கு செஸ் போட்டியையும் தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் சென்று சேர்க்கும் என்பது உறுதியாக இருக்கும். அதன் தொடர்ச்சியாக இன்னும் பல 100 கிராண்ட் மாஸ்டர்கள் நம்முடைய கிராமப்புறங்களிலிருந்து வருவார்கள். தமிழ்நாடு ஒரு நாள் உலகின் செஸ் தலைநகராக உயரட்டும். செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு முன்பே குகேஷுக்கு முதலமைச்சர் பரிசு தொகை அறிவித்ததை குறிப்பிட்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், குகேஷோ விலை மதிப்பற்ற பரிசை நமக்கு அவரது வெற்றியின் மூலம் தந்துள்ளதாக தெரிவித்தார்.
உலக சாம்பியன் பட்டத்தை பெற்றிருக்கிறார் நம்ம குகேஷ் அவர்கள். புதிய சாதனை படைச்சிருக்கிறார் நம்ம பையன், சென்னை பையன். உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற குகேஷை வாஞ்சையுடன் முதலமைச்சர் வாழ்த்தி உரைத்த காட்சிதான் இது. சென்னை கலைவாணர் அரங்கில் செஸ் சாம்பியன் குகேஷை பாராட்டும் விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், சென்னை கொரட்டூரில் பிறந்த குகேஷின் வெற்றி தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு உத்வேகமாக இருக்கும் என்று கூறினார். மேலும் திறமை வாய்ந்த சதுரங்க வீரர்களை உருவாக்க புதிய திட்டம் ஒன்றையும் முதலமைச்சர் அறிவித்தார். இந்தியாவோட 85 கிராண்ட் மாஸ்டர்களை 31 பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் செஸ் விளையாட்டுக்கென ஹோம் ஆஃப் செஸ் என்ற சிறப்பு அகாடமி உருவாக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செஸ் என்பது விளையாட்டை கடந்து வாழ்க்கைக்கு பல்வேறு விஷயங்களை கற்றுத்தரும் என்று முதலமைச்சர் கூறினார். செஸ் என்பது வெறும் மைண்ட் கேம் மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஏராளமான பாடங்களை வழங்கக்கூடியது. நாம விரும்பி நம்முடைய காய்களை வெட்டு கொடுத்து வெற்றியை பெறுவோம். அது மாதிரி வாழ்க்கையில வெற்றி பெற, நம்முடைய லட்சியத்தில் வெற்றி பெற நாம் எத்தகைய தியாகத்துக்கும் தயாராக இருக்கணும். பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் சிப்பாய்களை கூட ராணிக்கு இணையான வல்லமைக்கு மாற்ற முடியும் என தெரிவித்தார். முன்னதாக தமிழ்நாடு அரசு அறிவித்த 5 கோடி ரூபாய்க்கான காசோலையை குகேஷிடம் முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் சாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குகேஷ் அவர்களுக்கு 5 கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள்.